உங்களோட பார்வையில் ட்ரம்ப் 2.0 யாருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார். யாருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்னா எல்லாருக்கும் தான் அச்சுறுத்தலாக இருக்கும். அவர் 2017 21 வரைக்கும் ஒரு முதல் தடவை அதிபராக இருந்தார். ரெண்டாவது தடவை இப்போ பதவியேற்றிருக்கிறார். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் அரசியல்வாதி பின்னணியில் அரசியல் பின்னணியில் அவர் முதல் தடவையை அவர் வந்தப்பையும் சரி, இப்போ வந்தப்பையும் சரி, அந்த ஜிஓபி என்று சொல்லக்கூடிய கிராண்ட் ஓல்டு பார்ட்டி, ரிப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சி அவரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தது அவங்க கட்சியில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு சிஇஓ தானே தவிர்த்து அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. சாதாரணமாக அமெரிக்கா வரலாற்றில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருந்த அதிபர்களை நாம் பார்த்துருந்தோம் என்று சொன்னால், அவர்களில் கிட்டத்தட்ட அனைவருமே ஒன்று முன்னாடி செனேட்டில் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி காங்கிரஸில் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி பல மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பின்னணியிலேருந்து அவங்க வருவாங்க. அதனால் இவர் தான் ஒரு அரசியல் பின்னணியிலேருந்து வராத ஒருவர் இவர். அதனால் இவரை புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினம். அமெரிக்க மக்களுக்கே ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அது முதல் டேர்ம் முடிஞ்சவொன்னே தான் ஓரளவுக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ரெண்டாவது டேர்ம் இன்னொரு தடவை கொடுத்துருக்குறாங்க. அதனால் தெரிஞ்சு கொடுத்ததுனால அவங்க தான் பார்க்க போகிறாங்க அவர் எப்படி செயல்பட போகிறார் என்று. நீங்கள் குறிப்பிட்டால் போல நேற்றே அவர் எந்த ஒரு வேகத்தில் போவார், எந்த ஒரு திசையில் அமெரிக்காவை எடுத்துகிட்டு போவார் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக இருக்கின்றது. அதனால் இன்னும் ஓரிரு மாதங்கள் அல்லது ஒரு ஆண்டு போல் நம்மளுக்கு தெரியும் இது எப்படி நிகழவும்.